friends, welcome back to my channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஆரி ஹிப் பெல்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பெண்டன்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். அந்த பெண்டன்ட்டும் வந்து நான் நார்மல் நீடில் வச்சு அதை ஸ்டிச் பண்ணிடணும். பட் அந்த ஸ்டிச்சிங் வந்து அந்த இது மேலே தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோஸில் வந்து அந்த பெண்டன்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதையும் நான் காட்டுறேன். சென்டரில் வந்து ஒரு கர்வ் ஷேப் வர மாதிரி இதே மாதிரி மேலேயும் கீழேயும் ரெண்டு சைட்லேயும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் வைக்கிறேன். ரெண்டு பீடாக மட்டும் வச்சிங்கன்னா பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி வந்து இந்த கீழே இருக்கிற லைன்ஸ்லேயும் வந்து ஃபுல்லாக சுகர் பீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த நார்மல் குந்தன் இருக்குள்ள அந்த ரவுண்ட் குந்தன் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கலர் குந்தன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் லைட்டாக டிஸ்டன்ஸ் அங்கே வந்து விட்டு நம்ம வந்து எல்லா ஸ்டோன்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப நிறைய க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம். கரெக்டாக அந்த ஸ்டோன்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் விட்டு ஃபுல்லாக வச்சுடுங்க. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடு வந்து நான் சுகர் பீட் இன்னொரு லைன் வைக்கிறேன். அந்த சைடும் ட்ரை ஆனதும் நீங்கள் அந்த சைடும் ஒரு லைன் சுகர் பீட் வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு சைடும் சுகர் பீட் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு வைக்க சொல்லியிருந்தேன்ல. அது எதுக்காகனா நம்ம அங்கே வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து அங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நார்மல் நீடிலில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து அதில் அட்டாச் பண்ணிடணும். இதே மாதிரியே எல்லா இதுக்கும் கம்ப்ளீட் பண்ணிடணும், மேலேயும் கீழேயும். நெக்ஸ்ட் வந்து இந்த பெண்டன்ட் பக்கத்தில் வந்து ரெட் கலர் குந்தன் வந்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஜிக்ஸாக் மாடலில் வரும், அதாவது பின்னல் மாடலில் வர மாதிரி வரும். நெல்லிக்கோலெல்லாம் போட்டிருப்பீங்கள்ல, அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கல் அப்படியே சுற்றி நெல்லிக்கோலை மாதிரி நம்ம ஃபுல்லாக ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து போட்டுகிட்டே வரணும். நான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய குந்தன் ஸ்டோன்ஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது இப்படியே வந்து இந்த சைடு திருப்பி இன்னொரு சைடு கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குல்ல, அப்படியே இப்போ மேலே எப்படி ஜிக்ஸாக்காக கொண்டு வந்தோம் அதே மாதிரி கீழேருந்து மேலேயும் ஜிக்ஸாக்காக அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற கேப் ஃபில்லிங் இருக்குல்ல, இங்கே வந்து நம்பர் 4 போட்டிருப்பேன். இங்கே இந்த சைடு ஃபுல்லாக நெருக்கமாக வச்சுருக்க பீடு வந்து டல் கோல்ட் பீடு வந்து நம்பர் 3, சாரி இதுதான் நம்பர் 3, இது வந்து நம்பர் 2 சைஸ் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
அது ஸ்லோவாக காட்டியிருக்கேன் பாருங்கள், எப்படி நாட் பண்ணுறது அப்படிலாம். ஒரு பீடு போட்டுட்டு இதை வந்து ஒவ்வொரு பீடுக்கும் வந்து லாக் பண்ணணும். நம்ம ஒரு பீட் போட்டுட்டு ஒரு குட்டி செயினை, நெக்ஸ்ட்டு லாக்கு. இப்படி தான் வந்து எண்டு நாட் வந்து போடணும். உங்களுக்கு இந்த ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் வந்து தனித்தனியாக வீடியோஸ் போடுறேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக எந்த கேப்ஸுமே இல்லாமல். லைட்டாக குட்டி கேப் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நான் சில இடத்துல அந்த கேப்ஸ் இருக்கிறதுல சுகர் பீட் யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான். இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.